ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்குதுன்னு பாக்குறீங்க. என்னங்க இது எல்லாமே ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்கு அப்படின்னு எல்லாருமே ஒரே ஆச்சரியமா இருக்கு. எங்க பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு விதத்துல பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் என்ன தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எதுவும் இல்ல. அந்த மல்லி வீட்டை விட்டு போகணும், அதுதான் எல்லாரோட எண்ணமாவும் இருக்கு. இந்த நிலைமை மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா விஜய் எப்படி இருந்தாலும் நம்ம மல்லியோட பேச்சு கேட்க கூடாது. என்னைக்குமே அந்த ராஜேஸ்வரி பேச்சு கேட்டா மட்டும்தான் இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் நல்லா இருப்பாங்க, வீடும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஒரு முடிவுல தான் இருக்காங்க. கண்டிப்பா இதுல யார் ஜெயிக்க போறான்னு பாத்தீங்கன்னா மல்லி தான். தெரிஞ்சும் ஏங்க இப்படி எல்லாம் ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்களுடைய எண்ணம் எல்லாமே அவங்க நினைச்சது மட்டும் தான் நடக்கணும், அவங்க நினைச்சதுதான் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்ப பார்த்தாலும் மல்லி மேல பழிய போட்டு மல்லியை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துலதான் மல்லி கொஞ்சம் உஷாரா ஒரு நல்ல முடிவை எடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி நேரத்துல விட்டு போயிட்டாங்கன்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் மல்லி எந்த ஒரு விதத்திலயும் விஜயோட மனசுல இடத்த பிடிக்க முடியாது. விஜய் என்னதான் பண்ணாலும் ரொம்பவே கஷ்டப்படுவாரு. ஏன்னா மல்லியை வச்சு இந்த வீட்டை நல்லபடியா பாத்துட்டு இருக்காரு. முக்கியமா வெண்பாவுக்காகவாச்சும் இந்த முடிவை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் வெண்பாக்காக தான் இந்த முடிவை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக இந்த மல்லி இருந்துகிட்டு போறாங்க. அப்பதான் எல்லாமே சொல்ல வராங்க. ஏன்னா அவங்க பெரியம்மா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, நீ ஒரு விஷயத்த கவனிச்சியா, மாப்பிள்ளை எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காரு. இல்லன்னு வச்சுக்கோங்க, அந்த கனடாக்காரி காலையில இருந்து இங்கே மாப்பிள்ளை இந்த விட்டுவாளா, இதை பண்ணு அதை பண்ணு இதை செய்ய அதை செய்ய ஏதாச்சும் ஒரு வேலையை சொல்லி அவ வீட்டை விட்டு தொத்திருப்பா. அதுக்கப்புறம் மாப்பிள்ளையும் வீட்டுக்கே வந்திருக்க மாட்டாரு. இதை முதல்ல நீ புரிஞ்சுக்க மல்லி, ஏன் மல்லி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்ல ஆமா நீங்க சொல்றது சரிதான். அவர் என் மேல ஒரு பாசத்தினால என்னை அனுசரிச்சு போகணுன்றதுக்காக தான் அவர் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அது தெரியாம நானும் அவர் தப்பா நினைச்சிட்டேன். சரி பெரியமா, நான் போய் அவர்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எல்லா உண்மையும் தெரிய வருது. நான் வெண்பாக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாருக்காக பண்ணாலும் பரவாயில்ல, எப்படி பண்ணாலும் பரவாயில்ல, நீங்க வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் ரொம்பவே கஷ்டத்துல இருந்தேன், நீங்க வருவீங்களா வரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெண்பாக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். ஏன்னா எனக்கு வெண்பாவை ரொம்ப பிடிக்கும், வெண்பாக்காக தான் நான் வாழ்ந்துட்டே இருக்கேன், அதனால நான் எது வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணீர் விட்டு கதட்டு இருக்காரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, வெண்பாக்காக நம்ம ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கோம், அந்த வாழ்க்கையில கண்டிப்பா நம்ம சக்சஸ்ஃபுல்லா தான் ஆகும், நம்ம எப்படியாச்சும் மல்லி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போயிடுவோம், நம்ம வாழ்க்கையில நம்ம எடுக்கிற முடிவு தான் எல்லாத்துக்குமே உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு ஆறுதல் சொல்றாங்க. அதை பார்த்த ரஞ்சிதாக்கா எரிச்சல் மேல எரிச்சலா இருக்கு. இதுல வேற செல்ஃபி வேறையா, பாட்டு வேறையா, டான்ஸ் வேறையா, என்னென்ன ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அடியே இவங்க அளப்பறையை தாங்க முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுச்சல் உட்காந்துருக்கா இந்த ரஞ்சிதா. என்னதான் இருந்தாலும் நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தி இருக்கான்னு அதை அவளால் ஏத்துக்கவே முடியல. என்னதான் இருந்தாலும் அவளும் ஒரு பெண் தானே, ஒரு பெண்ணுக்குள்ள அச்சம், நாணம், மடம், சகிப்பு, பகிர்ப்பு எல்லாமே அவளுக்கு இருக்கத்தானே செய்யும். அதனாலதான் அவ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சரிங்க ரஞ்சிதா, ரொம்பவே ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்கு ஏத்த நல்ல மணமகன், நல்ல ஒரு வரன் கண்டிப்பா உங்களுக்கு மாட்டுவான். நீங்க எப்படி நோகாம நோம்பு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தன் இழிச்சு வாயினா வருவான். அந்த வீட்டுல போய் நீங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்க, இந்த இடத்துல மல்லியை தயவு செஞ்சு வாழ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அட்வைஸை கொடுத்துட்டு அமைதி ஆயிடுவோம். அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்க இந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட மல்லி சீரியல்ல யார் யார் உங்களுக்கு பிடிக்கும், யார் யார் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸ் தெரிவிங்க. அப்பதான் நம்மளும் அடிக்கடிமா வீடியோ போட முடியும். அந்த வீடியோவில் வர கமெண்ட்ஸ் வச்சு தான் நிறைய வீடியோஸை நம்ம தொடர்ந்து போட முடியுமா முடியாதா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார்